நவேடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல பெருசா நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள எந்த கண்டஸ்டன்ஸ்க்கும் இல்லாத ஒரு தைரியம் சுனிதா அவர்களுக்கு இருந்துச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அந்த பிஆர் விஷயத்துல சுனிதா அவர்கள் பேசின அந்த பாயிண்ட் இருக்குல்ல, வேற லெவல் பாயிண்ட். நான் அதை லைவ்ல பார்க்கும்போது சில்லறையெல்லாம் செதற விட்டேன். அந்த மாதிரி விஜய் சேதுபதியா பிஆருக்காக ஏகப்பட்ட முட்டுகளை கொடுக்குறாரு. அப்படி முட்டுகள் கொடுக்கும் போதே சுனிதா அங்க மறிச்சு ஓப்பனா அடிச்சாங்க பாருங்க. சுனிதாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலா அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க ரீஎன்ட்ரி பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த ஒரு வாரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட விளையாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, இந்த முறை சாட்சி நல்லா பார்த்து விளையாட வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. சுனிதா அவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இருக்கும்போது சில விஷயங்கள் என்னால் பேச முடியல, சில விஷயங்கள் எனக்கு தெரியல, நான் வந்திருக்கும் போது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நான் அதை கரெக்டாக நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சி தான் ஒரு விஷயத்தை இந்த வீட்டுக்குள்ளே நான் அட்ரஸ் பண்ணேன். இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த சொன்னேன். இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள இல்லை, வெளியிலேயும் ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. வீட்டுக்குள்ள ஒரு மேனிப்புலேஷன் நடக்கிற மாதிரி வெளியிலேயும் ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. ஸோ நான் இந்த ஒரு விஷயத்த நான் தெரிய வைக்கணும்னு நான் நினைச்சேன் சார். அதை நான் கரெக்டாக நான் பண்ணேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே அவங்க சௌந்தர்யாவை தான் சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே சேதுபதி அவர்களுக்கு பொத்துக்கிட்டு வருது. ஏன் அவருக்கு பொத்துக்கிட்டு வருதுன்னு எனக்கு புரியல. சுனிதா சொன்னதுக்கு பயங்கரமா பிஆருக்கு முட்டு கொடுக்குறாப்ல. இப்ப இந்த வீட்டுக்குள்ள பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு மட்டுமே நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். அதை சேதுபதி அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ராணுவ எதுக்காக நீங்க எடுத்தீங்க? பிஆர் வச்சு மால் ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் ராணுவ எவிக்ட் செய்யப்பட்டாரு. அப்ப அது தப்பு இல்லையா? பிஆர் வச்சுக்கிறது தப்பு இல்லை. பிஆர் வச்சுக்கிறது கரெக்டு தான். ஆனா அந்த பிஆர் என்னென்ன வேலைகள் செய்யறாங்க, இந்த பாசிட்டிவ் பிஆர் நெகட்டிவ் பிஆர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் பிஆர்ன்ற பேரில் இவனுங்க பண்ணக்கூடிய அட்டுழியங்கள்லாம் தாங்க முடியல. அதை நம்ம பேசுவோம். ஸோ இதுக்கு இவர் என்ன முட்டு கொடுக்குறாருன்னா, சுனிதா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு படம் ஒன்று பண்ணுறோன்னா கூட அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிஆர் ஏஜென்சிலாம் நம்ம வச்சு தான் ஆகணும். எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிஆர் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறதுக்கு அந்த பிஆர் மட்டுமே போதாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யார், நம்ம எதனா ஒன்று பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு அது போய் சேரும். ஸோ பிஆர் வச்சு மட்டுமே ஒரு ஷோ வின் பண்ணிட முடியாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர் சுனிதாவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. அந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணணும் சுனிதாவுடைய கட்ஸ். இதனால தான் சுனிதா அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கணும். ஜாக்லினுக்கும் சுனிதாக்கு ஆகாது, சுனிதா மேலே நமக்கு மாற்று கருத்து இருக்கு, இதெல்லாம் ஒத்தி வைங்க. இதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் இன் த ஹவுஸ். அந்த ஹவுஸில் ஸோ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக மூஞ்சிக்கு முன்னாடி பேசக்கூடிய ஒரு பர்சன் சுனிதா. அவங்க இருக்கும்போது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா? ஹோஸ்ட்கிட்டே இத்தனை நாளாக ஹோஸ்ட்கிட்ட சுனிதா பேசின விதங்கள் வேற, அவங்க இருக்கிற வரைக்கும் பேசின விதங்கள் வேற. எந்த கண்டஸ்டன்ட்டும் இப்படி விஜய் சேதுபதி பேசிட்டு இருக்கும்போது மறிச்சு இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ஒரு பாயிண்ட்டை பதிய வச்சது கிடையாது. சுனிதா அவர்கள் அதை பண்ணாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? சார் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டோமா சார், ஒரு விஷயம் என் மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீ யார் வேணாலும் அவங்க அப்படிதான், அவங்களோட லாங்குவேஜ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நீங்க யார் வேணாலும் பிஆர் வச்சு ஜெயிச்சுக்கோங்க, நீங்க கப் எடுத்துட்டு போங்க, அதை பத்திலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, தாராளமா நீங்க ஜெயிச்சுக்கோங்க, உங்ககிட்ட அதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கு, நீங்க தாராளமா அதை பண்ண முடியும், அதை நீங்க பண்ணுங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பிஆர் அப்படிங்கிற பேர்ல வெளியில அவங்கள மேல வச்சு பேசி இன்னொருத்தவங்களை புட் ஆன் பண்ணி பேசுற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது சார். அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்க ஜெயிச்சுட்டு போங்க, நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக உங்களை உயர்வாகவும் இன்னொருத்தவங்களை தாழ்வாகவும் பேசுறது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க சொல்றாங்க. ஸோ சுனிதா எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இந்த சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ் இருக்கானுங்களே, 1 நம்பர் வன்மம் முடிச்சவனுங்க, அபியூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், ஒவ்வொருத்தனும் மனசுக்குள்ள வக்ர புத்தியில இருக்கிற பசங்க. சௌந்தர்யா ஒரு பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றோம், இருந்தாலும் இன்னொரு பொண்ணை எந்த அளவுக்கு கொச்சையா அவமானமா அபியூஸ் பண்ணி பேச முடியுமோ அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்றாங்க, அவங்களை எப்படிலாம் கொச்சையா பேசலாம், போட்டோஸை மார்க் பண்ணி போடுறது, இப்படி ஏகப்பட்ட வேலைகள். முத்துக்குமரன் ஆர்மி ஒன்றும் லேசுப்பட்ட ஆர்மி கிடையாதுங்க, அவங்களும் சௌந்தர்யா ஆர்மிக்கு சளைக்காத ஆட்கள் தான். ஸோ இப்படி இவனுங்க என்ன பண்றானுங்க,
சௌந்தர்யாவை பெருமையாகவும் இப்போ ஒரு விஷயம் பண்றாங்க, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயமே சௌந்தர்யாவும் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயத்த ஜாக்லினும் பண்ணியிருப்பாங்க. ஜாக்லினை மட்டமா பேசுறது, சௌந்தர்யாவை பெருமையா பேசுறது. ஜாக்லின் மட்டும் இல்லை, சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்டா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே டீக்ரேட் பண்ணி பேசுறது தான் இந்த முக்கியமான இந்த நெகட்டிவ் பிஆர் வேலை. இதைத்தான் சுனிதா சொல்றாங்க. ஏன்னா அவங்க எவிக்ட் ஆகும்போது, எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே சௌந்தர்யா கூட பல இடங்கள்ல பிரச்சனை இருந்திருக்கு. சுனிதாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பல இடங்கள்ல பிரச்சனை இருந்திருக்குது. சுனிதா வெளில போய் சோசியல் மீடியாவை பார்த்தா அவ்வளவு அபியூஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்கள போட்டு ட்ரால் பண்றது, திட்டுறது, கேலி பண்றது, மீம்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்க்குறாங்க இல்லையா, இது யார் பண்ணியிருக்காங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க, அந்த இன்டென்ஷன்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு புரியுது, ஓகே இந்த மாதிரி ஒரு வேலை நடக்குது, இதை எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்றது வேற, அந்த கண்டஸ்டண்ட்டை மீறி இன்னொருத்தவங்க வந்துடக்கூடாது, இல்லை அந்த கண்டஸ்டண்ட்டை யாராச்சும் எதுனா ஒன்று சொல்லிட்டா அவங்களை எந்த அளவுக்கு நம்ம அவங்க மேலே வன்மத்தை கொட்டுறோம், வன்மத்தை தாண்டி இந்த வக்ர புத்தி எப்படி நம்ம காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை இவங்க பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த இடத்துல போல்டா தைரியமா சுனிதா அவர்கள் எடுத்து போட்டு உடைச்சிட்டாங்க. வெளியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது சார், அவங்கள வந்து பெருமையாக பேசிட்டு மற்றவங்க எல்லாருமே ரொம்ப புட் ஆன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு ஹோஸ்டாக நியாயமாக எதை அட்ரஸ் பண்ணணும், ரெண்டாவதாக அவங்க சொன்ன விஷயத்த அட்ரஸ் பண்ணணும். மறுபடியும் இவர் அதை விட்டுட்டாரு, இந்த அபியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டாரு. மறுபடியும் இவர் எதை பேசுகிறாரு அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காதீங்க, அப்படி தான் பேசுவாங்க, அப்படி பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஒரு ப்ரொமோஷனை வச்சு மட்டுமே நம்மளால் வந்து ஒரு ஷோ, மறுபடியும் அதே கமெண்ட், அதை வச்சு மட்டுமே நம்மளால் ஒரு ஷோ வந்து ஜெயிக்க முடியாது. அதை தாண்டி நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். கடைசியில் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களால் முடிஞ்சால் ஏற்றுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்குறாரு, கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே, உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா, நான் சொன்னதில் என்ன மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள். ஒருத்தரும் ஆயத்தோர்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த இடத்துல முத்துக்குமரன் பேசியிருக்கணும், ஜாக்லின் பேசியிருக்கணும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரெண்டு பேருமே பேசலை. சுனிதாவுக்கு அதனால தான் நம்ம இன்னைக்கு சில்லறையே செதற விட்டேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இருந்த அந்த கட்ஸ் அங்கே இருக்கிற யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் ரவீந்தர் அவர்கள் வந்து பெரிய ரிவ்யூவர் தானே, 6 வருஷம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பீத்திக்கிறீங்களே, வாயை திறந்து பேச வேண்டியதானே. ஏன்னா அவரே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அதனால் அவரால் பேச முடியாது. இப்படி இவங்க பேசும்போது, சுனிதா பேசும்போது நீங்கள் சௌந்தர்யாவை பார்க்கணும், மூஞ்சில் ஈயாடலை. சௌந்தர்யாவுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாது, நம்ம முழுசாக அவங்கள வந்து எதுலையுமே நம்ம பிளேம் பண்ண முடியாது. இருந்தாலும் வரும்போது ஒரு டீமை செட் பண்ணிட்டு தானே அவங்க வந்திருக்காங்க. விஜய் சேதுபதி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, சௌந்தர்யா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, சிவகுமாரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சௌந்தர்யா கிட்ட இந்த ஷோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் டீம் வச்சுட்டு வந்திருக்கீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அது மட்டுமே சேம் இதே தான் சேதுபதி சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்ஸு, அது மட்டுமே ஒரு ஷோ வந்து பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லை, அதை வச்சு மட்டுமே ஒருத்தவங்க ஜெயிக்க முடியாது. உனக்கு வந்து ஹேர் ஃப்ளிப் பண்ணுறது வந்து நீ பண்ணுறது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ சொல்கிறனா, அதை வச்சு மட்டுமே நீ ப்ரொமோட் பண்ணுறன்னு சொல்கிறாங்கன்னா, நீயும் அதை பண்ணிட்டு போ, அடுத்தவங்களுக்கு சொல்கிறாராம் அட்வைஸு. இது நீங்கள் எங்கே சொல்லணும் அப்படின்னா, சிவகுமார் யார் சௌந்தர்யாவை அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்க ஃபேஸில் போய் சொல்லணும், மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லணும். சௌந்தர்யா கிட்ட சொல்லி சௌந்தர்யா கிட்ட ஸ்கோர் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன ட்ரை பண்ணுறீங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஒரு 4 பேர் உங்களுக்காக, ஆஹா பார்த்தீங்களா சிவகுமார் சௌந்தர்யாக்காக நின்னாருங்க, சிவகுமார் சௌந்தர்யாக்காக பயங்கரமாக பேசினார் சிவகுமார், இந்த பேருக்காக தானே இந்த சொம்பு எல்லாம் தெரியுது, நல்லாவே தெரியுது. சுனிதா மூலமாக இந்த நெகட்டிவ் பிஆர் பற்றின பயங்கரமான ஒரு எக்ஸ்போசிங் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. நிச்சயமாக சுனிதாவை இதுக்கு நம்ம பாராட்டி தான் ஆகணும். விஜய் சேதுபதி அவ்வளவு அழகா, ஏன்னா அவங்களோட சேனல் பேர் தான் இங்கே கெட்டு போகும், அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டாப்பிக்கை டச் பண்ணாமையே அப்படியே மேலோட்டமாக பேசிட்டு வெளில வந்துட்டாரு. இதுதான் சேதுபதி அவர்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இதுதான் ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு, சபைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை முழுசாக அட்ரஸ் பண்ணுறது கிடையாது, அப்படியே மேலோட்டமாக அப்படியே வந்துடுறது. கேட்க வேண்டியதானே, சௌந்தர்யா எழுப்பி நிப்பாட்டி கேட்க வேண்டியதானே, நீங்கள் வந்து என்ன டீம் வச்சிருக்கிறீங்க, இல்லை ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதானே, ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கலாம்ல, உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் இன்னொருத்தவங்களை போட்டு ரொம்ப தப்பாக பேசாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே, மெசேஜ் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? இது ஒன்று. இங்கே தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பிஆருக்கு அங்கே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து எவிக்ட் ஆகிட்டாருங்க. அருண் வந்து எவிக்ட் ஆகுறாரு. அதுக்கு முன்னாடி விஷாலுக்கு போய் ஒரு முட்டு கொடுக்குறாப்புல. விஷால் கிட்ட என்ன சொல்கிறாரு, விஷால்
நீங்கள் வந்து எங்கேயுமே உடஞ்சி உட்காராதீங்க. அருண் சொன்ன மாதிரி தான், உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பண்ணலை, அந்த மாதிரி வெளியில் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி உடஞ்செல்லாம் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி விஷாலுக்கு ஒரு அட்வைஸை பண்ணுறாரு. எனக்கு புரியவே இல்லை, என்ன ட்ரை பண்ணுறீங்க நீங்கள்? ஏன் 2 பொண்ணுடைய எமோஷன்ஸை வச்சு விளையாடி 2 பொண்ணையும் வெளியில் அனுப்பியிருக்கான். அவன் ஆக்சுவலாக அவன் பண்ணது தப்பு. ஏற்கனவே சௌந்தர்யாவை பற்றி பின்னாடி வேறு மாதிரி பேசினா அதையும் நீங்கள் ஒழுங்காக அட்ரஸ் பண்ணலை, விட்டுட்டீங்க. அதில் இருந்து அவன் மீண்டு வந்து இப்போ அதை தாண்டி தான் தர்ஷிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அந்த பொண்ணுடைய எமோஷன்ஸை வச்சு விளையாடி வெளியில் அனுப்பி விட்டான். அடுத்து நம்ம அன்ஷிதா அவங்களோட எமோஷன்ஸ் வச்சு விளையாடி அவங்களையும் வெளியில் அனுப்பி விட்டார். இந்த வாரம் விஷால் பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த டான்ஸில் அவர் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அவர் பழகின விதமாக இருக்கட்டும், எனக்கு அது பிடிச்சிருந்தது. அது நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல விக்டிம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. நீங்கள் விஷால் என்னமோ விக்டிம் மாதிரி விஷாலுக்கு நீங்கள் தைரியம் கொடுக்கறது, தன்னம்பிக்கை கொடுக்கறதுலாம் எனக்கு புரியலையே. அப்போ என்ன என்கரேஜ் பண்ணுறீங்க? எனக்கு என்னமோ இது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. விஷால் பண்ண அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சேதுபதி இதை விஷால் கிட்ட சொல்லணும்? உங்கள் பர்சனல் அதை வந்து யாருமே பேசக்கூடாது, யாருமே பேசுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா இவர் வரிசையாக பொண்ணுங்களை ஏமாத்தினே இருப்பார், யாருமே அதை பற்றி பேசக்கூடாதா? அது வந்து விஷாலோட பர்சனலா? ஸோ இன்னைக்கு நடந்த எபிசோடில் இந்த 2 விஷயங்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப அன்ஃபேராக பட்டுச்சு. விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட இருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒரு அழகாக ஒருத்தர் வந்து ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து கிளியராக அந்த ப்ரொமோஷன் பற்றின ஒரு விஷயத்த சொன்னாருங்க. அதாவது இந்த ப்ரொமோஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அது கிடைக்காது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளை பற்றின நியூஸ் தான் இருக்கும். யார் வந்து பிஆர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றின நியூஸ் தான் இருக்கும். அதை தாண்டி இன்னொருத்தவங்க வந்து வெளியில் தெரிய மாட்டாங்க. அதுதான் பிஆர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு, பிஆர் இல்லாதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். மஞ்சரி எப்படி வெளியில் போனாங்க அவர் கேட்குறாரு. அந்த ஆடியன்ஸில் ஒரு தம்பி சூப்பராக கேட்குறாரு, மஞ்சரி எப்படி வெளில போனாங்க, சுனிதா எப்படி வெளில போனாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரியே படத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணணுன்றது அவசியம் தான். ஆனால் ஒரு 10 படம் வருது அப்படின்னா எந்த படத்துக்கு அதிகமான ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ அந்த படத்துக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன் கிடைக்குது. மீதி இருக்கக்கூடிய படங்களுக்கு வந்து ஸ்க்ரீனே கிடைக்கிறது இல்லையா? அப்போ அந்த மாதிரி தானே சார் இதுவும் அவர் அப்படி கேட்குறாரு. அந்த மாதிரி தானே இதுவும். இப்போ யார் அதிகமாக வந்து செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து வெளியில் அதிகமாக கிடைக்கும், இல்லாதவன் ஸ்க்ரீன்லேயே வர மாட்டான். அதனால தான் வாரம் வந்து டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகுறாங்க, அன்ஃபேரான எவிக்ஷன் அதனால தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்கிறாப்புல. சேதுபதி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் டிஃப்ரெண்ட்டாக அவரோட படத்தை வச்சு சொல்கிறாரு. கடைசி விவசாயி நான் ஒரு படம் எடுத்தேன், அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எந்த ரிவ்யூவர்ஸும் வந்து அதை பற்றி மைனஸாக பேசல, எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ நல்ல படம், அருமையான படம். ஆனால் அந்த படம் ஓடலை, ஏன்னா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணலையா. இங்கே என்ன சொல்கிறாங்க? அதே மாதிரி தான் சுனிதா சொன்னதுக்கும் சுனிதா சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லலை, அதை தாண்டி வேற ஒரு பதிலை நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ அவரும் வந்து என்ன கேட்குறாரு, நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணும்போது உங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்குது, அப்போ அந்த வசதி இல்லாத ஒருத்தனுக்கு அது மைனஸ் தானே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் மக்கள் தான் தீர்மானிக்கணும், மக்கள் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, கடைசி விவசாய படம் ஏன் ஓடலை, மக்கள் பார்க்கணுன்னு விரும்பலை, பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படலை, அதனால ஓடலைன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் இந்த சேனல் விஜய் டிவி இருக்கு இல்லையா, பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பயங்கரமாக இவனுங்க தான் கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க. நார்மலைஸ் பண்ணுறாங்க, பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணுறாங்க. இப்போ பிஆர் வச்சிருக்கிறது தப்பு இல்லை, ப்ரொமோஷன் அப்படிங்கிறது உன்னை பற்றின பாசிட்டிவ் ப்ரொமோஷனாக இருக்கிற வரைக்கும் தப்பு இல்லை. இன்னொரு கண்டஸ்டண்ட்டை நெகட்டிவாக டீக்ரேட் பண்ணுற மாதிரி அவங்களோட ஒழுக்கத்தை பற்றி பேசுறது, குடும்பத்தை பற்றி பேசுறது, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறது, இந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவத்தில் அவங்க தான் தப்புன்னு சொல்லி பேசுறது, இந்த மாதிரி இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள போட்டு புட் ஆன் பண்ணுறது, அசிங்கமாக பேசுறது, இதைத்தான் கண்டிக்கிறாங்க சுனிதா. ஆனால் நம்மளால் அதை பற்றி பேசாமல் நெய்க்காக வேலைக்கு வந்துட்டாரு. ஸோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சுனிதா பங்கம் பண்ணிட்டாங்க, விஜய் சேதுபதிக்கே ஒரு ரோஸை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசணும் பயங்கரமான முட்டு கொடுக்குறாப்புல. நீங்கள் வந்து எபிசோடு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த பிஆர் விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதமும், அதே மாதிரி விஷாலினுடைய விஷாலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அட்வைஸும் சரின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் தவறாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.